Hello friends, welcome to Sarees Food Corner. நாம இன்னைக்கு ஆனியன் போண்டா டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம். வெங்காயம் நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதனால முதல்ல மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சீங்க அப்படின்னா பொடி பொடியா தனித்தனியா உங்களுக்கு வெங்காயம் கிடைக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லாமே பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியா நறுக்கினது இதையும் இதுல சேர்த்துடலாம். எல்லாமே இப்ப சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 3 பல்லு பூண்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். அப்ப வாசனை நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்லா வாசனையா இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாம். சமையல் சோடா ஆப்ஷனல் தாங்க, வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாம ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஈவனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் உங்களுக்கு வரும். ஒரு தடவை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இதுக்கு தண்ணி தேவைப்படும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமா தேவைப்படுது, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஆனியன் பக்கோடா, ரவா போண்டா எல்லாம் இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்தா போதும். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்து நீங்க பிசைஞ்சா போதுங்க. பால் நீங்க பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தி பிடிக்காம ரொம்ப லூஸா பண்ணுங்க. அப்பதான் உள்ள நல்லா வேகும். அதுவும் பெருசு பெருசா பண்ணாம நல்லா குட்டி குட்டியா பண்ணீங்கன்னா உள்ளேயே நல்லா மாவு வெந்து வரும். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஆயில் சூடானதோ ஃபிளேமை கண்டிப்பா லோ ஃபிளேம்ல மாத்திடுங்க. மீடியம் ஃபிளேம் கூட வேண்டாங்க, லோ ஃபிளேம்ல மாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க பொறுமையா பொரிச்சு எடுங்க. சீக்கிரமா மேல கலர் வந்துடும். உடனே எடுத்துடாம கொஞ்சம் பொறுமையா பொரிச்சு நல்லா எடுங்க. அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா மேல கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுங்க. அப்பதான் உள்ள வெந்திருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான், நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாமே எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது எண்ணெயும் ரொம்ப குடிக்காதுங்க. நம்ம ஊத்தின எண்ணெய் அப்படியேதான் இருக்கும். எல்லா போண்டாவும் பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் அப்படியேதான் இருக்கும் எண்ணெய். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போண்டாவா போட்டு பொறுமையா ஒரு லோ ஃபிளேம்ல நல்லா பொரிச்சு எடுங்க. நல்லா மேல மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா ஒரு சூப்பரான ஆனியன் போண்டா ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இது பாருங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்டியான போண்டா. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.